அதில் என்ன நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் உள்ள மதர் போர்டு. அதை நம்ம வந்து திரும்ப அதோட கேபினட் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்டிஸ்க்கு போட்டோம், பட் அது வந்து ஒர்க்கிங்கானு செக் பண்ணுறது தான் போட்டோம். ஆல்ரெடி அது டெட்டு தான். இருந்தாலும் நம்ம லக்கு இதில் போட்டதும் ஒர்க் ஆகாமான்னு பார்த்தா அது வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மதர் போர்டில் ஒரு இஷ்யூ இருக்குது. அதை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அந்த இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அந்த இஷ்யூ காமனாட்டு வரும். ஸோ அந்த இஷ்யூவை என்னங்கிறத பார்த்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு வந்து இதில் ஷோ பண்ணேன். அதை எப்படி இதில் வந்து சால்வ் பண்ணலாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன இஷ்யூங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து டிஸ்பிளே வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணோம். அதாவது மானிட்டர் வேறு லேப்பு அதுக்கு வந்து கேப்சர் கார்டு கனெக்ட் பண்ணி விஷயம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ பவர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணிப்போம். ஸோ இப்போ அதை ஆன் பண்ணுறேன். இப்போ இதில் என்னென்ன ஷோ ஆகுதுங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல், அதை ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். இப்போ வந்து நம்ம லோகோ வந்துச்சு, மதர் போர்டோட லோகோ வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறத நீங்களே பாருங்கள். இதுதாங்க ப்ராப்ளம். CMOS செக்கப் எரர்னுங்கிற மாதிரி தான் வருது. டைம் நாட் செட்டுங்கிற வருது. அதாவது இதில் வந்து எத்தனை தான் நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ லைக் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிங்க. மறா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. இப்போ வாங்க இதில் இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதே ப்ராப்ளத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து டைம் வந்து செட் பண்ண அப்புறம் இது வந்து செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி செட் ஆகாமல் இருந்துச்சுன்னா காமனாக இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா CMOS பேட்டரி தான். ஸோ அந்த CMOS பேட்டரி தான் நம்ம இப்போ வந்து மாற்ற போகிறோம். மாற்றி இதை வந்து டேட் அண்ட் டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து செட் ஆகாது. என்ன தான் CMOS பேட்டரி மாற்றாமல் இந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசியை வந்து ஆஃப் ஆகும், அது ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஸோ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க கேபிள்ஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டு நம்ம வந்து இதை வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து எல்லாமே கலட்டிட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு வர்றேன். ஸோ இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் CMOS பேட்டரி தாங்க. இவன் தாங்க இது காரணம். ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து புது CMOS பேட்டரிக்கு வந்து மாற்ற போகிறோம். மாற்றினதுக்கப்புறம் இதே ப்ராப்ளம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மாற்றி இதை நம்ம வந்து டைம் டேட்டை செட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திரும்ப வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். அப்படி இது வந்து செட் ஆகலைன்னா இது வந்து போடுனது தான் இஷ்யூ இருக்குது. பட் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து CMOS பேட்டரி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக நீக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த லாக்கை இந்த பக்கத்தில் நீக்கிக்கோங்க. அதுக்கு வந்து காயின் பேட்டரி எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டோம். சேம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே காயின் பேட்டரி போட்டுவோங்க. பட் இது போடுறது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். கரெக்டாக போடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சரிச்சு வச்சுட்டு ஜஸ்ட் புல் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காயின் பேட்டரி வச்சுட்டோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து புது காயின் பேட்டரி போட்டு நம்ம வந்து டேட் அண்ட் டைம் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆகிடுச்சு. சிஸ்டத்தையும் ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பயோஸ்க்கு போங்க. ஏன்னா வந்து நேரமாக கண்ணு அதே மாதிரி தான் எதிரையும் காட்டும் திரும்பவும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பயோஸ் செட் பண்ணுறோன்னா அது வந்து கரெக்டாக தான் செய்யும். ஃபஸ்ட்டு வந்து பயோஸ்க்கு வந்து போய்வாங்க. பயோஸ்க்கு வந்து இதுக்கு வந்து F2 பார்த்திங்கன்னா திரும்பவும் காட்டுதா. இப்போ நம்ம வந்து இந்த பயோஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது டேட் அண்ட் டைமை வந்து செட் பண்ணிவிட்டு செட்டாக தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இயருடையது எப்போவுமே மந்த்து தான். அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் இயர் 2024. நெக்ஸ்ட்டு கீழே டவுனு. டைம் பார்த்திங்கன்னா கீழே நம்மளோட லேப்டாப்லேயே காட்டும் 10:44. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் கொடுத்துவாங்க. எஸ் கொடுத்துவாங்க. இப்போ இது வந்து திரும்ப அதே மாதிரி காட்டுதாங்கிறத பார்ப்போம். சப்போஸ் காட்டாத பட்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து CMOS பேட்டரி புதுசு மாத்திரம் அப்படி இருக்கட்டும், நீங்கள் அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறது வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஆனே ஆகலை மீன்ஸ் சிஸ்டம் ஆனில் தான் இருக்குது. ஃபேன் ஓடுதா ஆனில் தான் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நம்ம செட்டிங்ஸ் அதாவது டேட் டைம் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து விஷுவல் வரல. இப்போ நம்ம இதை வந்து டோட்டலாக வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து திரும்ப வந்து ஆன் பண்ணுவோம். டைம் பார்த்துவோங்க 10:46. ஸோ வந்து ஆஃப் பண்ணிட்டோம். 10:46 சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து திரும்ப இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பயோஸில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் அந்த மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். வராத பட்சம் பயோஸில் போய் டேட்டு டைம் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண டைம் வந்து முடிஞ்சிச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 12 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ ஆன் பண்ணுவேன். ஸோ இங்கே ஆன் பண்ணுவோம். டேரெக்டாக வந்து பயோஸ்க்கு நம்ம வந்து போயிடுவோம். F2. ஸோ உங்கள் பீப் சவுண்ட் வந்துச்சு, ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பயோஸ். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா டேட் டைம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராசஸ் அதாவது இந்த சொல்யூஷன் சக்ஸஸ் இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து CMOS பேட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து மவுஸ் ஒர்க் ஆகலைனாலும் கீபோர்டு ஒர்க் ஆகலைனாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ரேமு, செகண்டு செக் பண்ண வேண்டியது CMOS பேட்டரி. உங்களுக்கு டிஸ்பிளே வராட்டாலும் நீங்கள் வந்து CMOS பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு மோஸ்ட்லி டிஸ்பிளே வந்துடும். அதனால் அதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. CMOS பேட்டரி இந்த மாதிரி டேட்ஸ் டைம் இதெல்லாமே செட் பண்ணுறதுக்காகவும் பயோஸில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கிறதுக்காகவுமே கூட வந்து நம்மளுக்கான விஷுவலுக்கான அதாவது நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணாலும் சரி, ரேம் அதுக்கப்புறம் வேறு ஏதோ இருந்தாலுமே அது விஷுவலை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணாததுக்கு அதாவது என்ன சொல்லலாம் விஷுவல் உங்களுக்கு டிஸ்பிளேயில் விஷுவல் வர வைக்கிறதுக்கு CMOS பேட்டரி உங்களுக்கு காரணம் தான். CMOS பேட்டரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் வராது. அதனால சம்டைம்ஸ் வந்தாலுமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து மவுஸ் கீபோர்டு எல்லாமே ஒர்க் ஆகாமல் எல்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் CMOS பேட்டரி மாற்றிடுங்க, புதுசு வந்து போட்டுவாங்க. விஷுவல் வருதோ வரலையோ வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் வந்து புது CMOS பேட்டரி வந்து போட்டுவாங்க. போட்டால் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஆனாமல் இருந்தாலும் CMOS பேட்டரி ஒரு காரணமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய CMOS பேட்டரிக்கு வந்து பவர் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் 2 கலெக்டின CMOS பேட்டரி. இப்போ நம்ம இதுக்கு வந்து பவர் வந்து செக் பண்ணிப்போம். ஸோ பாசிட்டிவ் வந்து மேலே, நெகட்டிவ் வந்து கீழே. ஸோ கீழே நம்மளை இதில் வைக்க முடியலை, அதனால் கையில் எடுத்து வச்சு பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் அடியில் வச்சாச்சு, பாசிட்டிவ் பார்த்துட்டிங்களா 0.09ங்கிற மாதிரி வருது. 0.08, 0.10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து பவர் இல்லைன்னு அர்த்தம். இதில் பவர் இல்லாததால தான் CMOS ஃபெயிலியர் அந்த மாதிரி இருந்துச்சு. டேட் அண்ட் டைமை செட் பண்ணாலும் சேவ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. மாற்ற முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது வந்து வாட்டேஜ் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த மாதிரி இஷ்யூஸ் காட்டும். அப்படி இருக்கிற டைம் CMOS பேட்டரி கலத்திட்டு ஒரு 1 மினிட்ஸ் கழிச்சு வந்து திருப்பி வந்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாத போது ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இது வந்து 3 வாட் டைம் இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா இருக்குன்னு தான். இது இப்போ வந்து 3 வாட், ஏன் 1 வாட் கூட போக மாட்டேங்குது. ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட். 1 வாட் மீன்ஸ் 1 வால்டேஜ் கூட போகல. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது Instagram, Telegram தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரெக்கவரி பண்ணணும், ஹார்ட் SSD, மெமரி கார்டு, பென்ட்ரைவ் இந்த மாதிரிப்பட்ட இதுலேருந்து டேட்டா ரெக்கவரி பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் என்னோட Instagram கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ரெக்கவரி பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.